திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழடங்கே தமிழடங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. Thank you for taking time of your busy schedule to join us, ma'am and sir, for our drug awareness rally. To commence, we shall welcome our principal, Dr. T.K. Avaikoden ma'am, who always supports us in everything we do, to deliver the opening remarks. Very pleasant morning to one and all present here. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் குருநானக் கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் இன்டர்நேஷனல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிக்கிங், அதாவது சர்வதேச போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தல் ஒழிப்பு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. சமீப காலமா நம்ம சமுதாயத்துல போதைப் பொருள் பயன்பாடு ரொம்ப அதிகமா இருக்கிறதா கேள்விப்படுறோம். இது நம்ம எல்லாம் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. இதுல மேலும் வருத்தம் அளிக்கிறது என்னன்னா, இந்த போதைப் பொருள் பயன்பாடு குறிப்பாக இளைய தலைமுறையினரிடம் ரொம்ப அதிகமா இருக்கிறதா கேள்விப்படுறோம். இளைய தலைமுறையினர் சொல்லும் போது மாணவர்களிடையே போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. அதனால ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்தோட இன்றைய நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது குருநானக் கல்லூரி தமிழ்நாடு டி அடிக்ஷன் அண்ட் சைக்காட்ரிக் சென்டர் வெல்ஃபேர் அசோசியேஷனோட இணைந்து இன்றைய நிகழ்ச்சியையும் ஒரு விழிப்புணர்வு பேரணியையும் ஏற்பாடு செய்திருக்காங்க. இந்த விழிப்புணர்வு பேரணியின் மூலம் ஒரு சிறிதாவது விழிப்புணர்வை நம்மால் மக்களிடையே ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Our principal, Dr. T.K. Avaikoden ma'am, to honor our chief guest, Thiru P. Aravindan, IPS Zonal Director, Narcotics Control Bureau, ma'am will adorn a shawl. போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தல் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு நடைபெறவுள்ள இந்த விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைக்க வருகை தந்துள்ள திரு அரவிந்தன் IPS ஜோனல் டைரக்டர் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். திரு அரவிந்தன் IPS அவர்கள் பிட்ஸ் பிளானிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பை முடித்து பெங்களூரில் IBM-இல் சிறிது காலம் பணியாற்றினார். இவர் மக்களுக்கு பணியாற்றும் துறையை இணைவதற்காக சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி அகில இந்திய அளவில் தங்கம் வென்று 2010ஆம் ஆண்டு IPS பட்டம் பெற்றுள்ளார். இவர் தனது பணியை தென்காசியில் துணை மாவட்ட கண்காணிப்பாளராக தொடங்கினார். சிறிது காலத்திலே பதவி உயர்வு பெற்று விருதுநகர் காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் டி நகரில் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸாக பணியாற்றிய போது குற்றவாளிகள் முகத்தை கண்டறியும் ஃபாஸ்டாக் ஆப் ஒன்றை தொடங்கினார். தமிழக காவல்துறையில் இது ஒரு புதிய முயற்சியாக பார்க்கப்பட்டது. இதற்காக 2019ஆம் ஆண்டில் ஸ்காட் அவார்டு பெற்றுள்ளார். 2020இல் சிறப்பாக கடமையாற்றியதற்காக அண்ணா பதக்கமும் பெற்றுள்ளார். மேலும் நீச்சல் மற்றும் தடகள போட்டியில் பல கோப்பைகளை வென்று பெருமை சேர்த்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தபோது 2019இல் அக்டோபரில் சீன அதிபர் சென்னைக்கு வருகை தந்தபோது மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தங்கியிருந்த நட்சத்திர விடுதிக்கு சிறப்பு பாதுகாப்பு கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டு 2 நாள் பாதுகாப்பு அளிக்கும் பொறுப்பையும் பெற்றிருந்தார். இவருடைய சிறந்த பாதுகாப்பு பணியை பார்த்து வியந்த நம் பாரத பிரதமர் பர்சனலாக அவருக்கு விஷ் யூ குட் சக்சஸ் என வாழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. பின்னர் செங்கல்பட்டு காவல் கண்காணிப்பாளராகவும் சிறப்பாக பணியாற்றினார். தற்போது 2022 முதல் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் வடக்கு மண்டல இயக்குநராக நியமிக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றி வருகிறார்.
இவரது ஊக்கமளிக்கும் பேச்சும் மூலம் மற்றவர்களுக்கு ஊக்கமளித்தும் வருகிறார். இளம் வயதிலேயே இவ்வளவு சாதனைகளை புரிந்த இளைய சமுதாயத்தினர்களுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்து வரும் திரு டி. அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் தமிழ்நாடு மதுபோதை மற்றும் மனநல மைய சங்கமும் மற்றும் குருநானக் கல்லூரி மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்களுக்கு தமிழ்நாடு மதுபோதை மறுமண மைய சங்கத்தின் தலைவர் திரு தேவராஜ் அவர்கள் செடி வழங்குகிறார். படுகிறது. Our chief guest Sri P. Aravindan, IPS Zonal Director, Narcotics Bureau, sir, to share a few words with us. Good morning, respected dignitaries on the dais, my dear students and all the participants participating in this rally. Today, June 26th is observed as International Day Against Drug Abuse and Illicit Trafficking. அதை முன்னிட்டு தான் நாம இன்னைக்கு இந்த ரேலிக்காக இன்னைக்கு அசம்பிள் ஆயிருக்கோம். இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ்லயும் சொல்லியிருக்கிறது, the evidence is clear, invest in prevention. போதைப் பொருள் தடுப்பதற்கு ரெண்டு முக்கிய ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். அதுல வந்து ஒன்னு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட், இன்னொன்னு வந்து ப்ரிவென்ஷன். ப்ரிவென்ஷன் என்னன்னா வந்து யார் யாரெல்லாம் வந்து போதைப் பொருள் பயன்படுத்துறாங்களோ, யார் யாரெல்லாம் போதைப் பொருள் பயன்பாடுக்கு அடிமையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறோம், அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணி, ஏற்கனவே போதைப் பொருளுக்கு அடிமையா இருந்தா அவங்களை அதிலிருந்து மீட்பது எப்படி, போதைப் பொருளுக்கு அடிமையாகாம இருப்பது எப்படி என்று இந்த விஷயத்துல வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணா நம்ம வந்து ஒரு ட்ரக் ஃப்ரீ இந்தியாவை வந்து உருவாக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த வருஷத்தோட தீம். ஒரு போதைப் பொருள் அப்படின்றது இப்ப நிறைய பலவாரா வந்து மீடியால, உங்களோட தொலைக்காட்சியில, கல்லூரிகள்ல எல்லா இடத்துலயும் வந்து பேசப்படுது. ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு எல்லாருக்குமே. வந்து போதைப் பொருள்னால வந்து என்னென்ன பாதிப்பு ஏற்படும்ன்ற அவேர்னஸ் ஓரளவுக்கு வந்திருக்கு எல்லாரும். எதனால எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் குறிப்பாக கல்லூரிகளை வந்து டார்கெட் பண்ணி போதைப் பொருள் விற்பவர்கள் வருகிறார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த 18 to 24 இந்த ஒரு ஏஜ் குரூப் இருக்கு இல்லையா, அந்த ஏஜ் குரூப்ல தான் வந்து புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நாம் செய்ய வேண்டும். நம்மளோட நண்பர்கள் மத்தியில் நம்மளுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்கணும், யாராவது ஒருத்தரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ்லாம் வந்து நம்மளோட மைண்டுக்குள்ள வர்ற அந்த ஏஜ் அது. அப்பொழுது ஒரு நபர் என்ன காரணமாக இருக்கலாம், அவரோட குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட சில சிக்கல்கள் காரணமாகவோ அல்லது வேற ஏதாவது உளவியல் ரீதியான பிரச்சனை காரணமாகவோ இந்த போதைப் பொருளை வந்து அவருடைய இன்றைய பிரச்சனையில் இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு, எஸ்கேபிசம், அதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வடிகாலாக இந்த போதைப் பொருளை தேடி சில பேர் இந்த ஏஜ் குரூப்ல போகலாம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் டெவலப்மெண்டா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான அளவுக்கு அவேர்னஸ் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம ரெகுலர் ப்ரோக்ராம்ஸ், ஒரு பெயிண்டிங் காம்படிஷனா இருக்கட்டும், ஒரு ஸ்லோகன் ரைட்டிங் காம்படிஷனா இருக்கட்டும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனா இருக்கட்டும், அது மாதிரியான ஈவெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நடத்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கே அதை பத்தி அவேர்னஸ் வரும். இப்போ நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்களே போய் ஸ்டடி பண்ணுவீங்க. ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையான நபர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாரு, அவருக்கு உடல் ரீதியான என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், மன ரீதியான பாதிப்புகள் என்ன ஏற்படும் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸே ரிசர்ச் பண்ணுவாங்க. எங்களை மாதிரியான அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறத விட ஸ்டூடெண்ட்ஸே பார்ட்டிசிபேட் பண்ணி முன்னெடுத்து நடத்தக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் மூலமாக அவர்களுக்கே வந்து அந்த பாதிப்பு என்ன அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு எல்லார் கையிலுமே வந்து மொபைல் போன் வந்துருச்சு, நல்லது கெட்டது என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு நபர் அவரோட உடம்புக்கும் மனதுக்கும் மூளைக்கும் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் நல்லது என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வளர்க்க வேண்டிய கடமை நம்மளுடைய சமுதாயத்துக்கு, நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு, எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிறது. அதனால் எது சவறு, எது சரி, எது தவறு என்று
பகுப்பாய்ந்து அதை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மாணவ செல்வங்கள் தொடர்ந்து இந்த நாள் மட்டுமல்ல, இந்த வருடம் பூராக எந்த நாள் வேணாலும் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக இந்த பிரச்சனையை இங்க என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் என்ற ஒரு 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 டேஞ்சரஸான இந்த வஸ்து ஏன் இந்தியா மீது தொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஒரு நாட்டை வெல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல், டேங்க், ஏர்ஃபோர்ஸ்லாம் தேவை கிடையாது. அந்த நாட்டோட இளைஞர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கினால் போரும், அந்த நாடு வளர்ச்சியை நம்மளால் பாதிக்க வைக்க முடியும் என்று நம் நாட்டின் மீது தொடுக்கப்பட்ட போர் தான் இந்த போதைப் பொருள் என்பதை இளைஞர்களாக நீங்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதே போல் உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். யாரும் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினால் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். Taking a pledge reminds us of our responsibilities. So I request Thiru Aravindan IPS Zonal Director, Narcotics Bureau, to lead us with the pledge. மத்திய அரசாங்கமே கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்லைனாவே. அதனால அனைவரும் அதுலயும் போயிட்டு இந்த பிளட்ஜை இன்னைக்கு எடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். Say yes to life, no to drugs pledge. போதைப் பொருள் பயன்படுத்துவது நமது நாட்டில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் வெளிப்படையாக அதிகரித்து வருவதை நாம் உணர்ந்துள்ளோம். இது கவலைக்குரிய விஷயமாகும். போதைப் பொருள் பயன்படுத்துவதை நிறுத்த ஒத்துழைப்போம் என்று உறுதியளிக்கிறோம். எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்கும் அல்லது சட்டவிரோதமான மருந்துகளை உட்கொள்ள மாட்டோம் என்று உறுதியளிக்கிறோம். ஒவ்வொரு நபரையும் குறிப்பாக இளைஞர்களை ஊக்குவிப்பதன் மூலம் போதைப் பொருள் துஷ்பிரயோகத்தின் தீய விளைவுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். இதன் மூலமாக இந்தியாவின் இளைஞர்கள் போதைப் பொருள் இல்லாமல் வாழ முடியும். மேலும் அவர்களை ஆக்கப்பூர்வமாகவும் மற்றும் சமூகத்தின் முக்கிய உறுப்பினர்களாகவும் மாற்றலாம். போதைப் பொருள்களில் இருந்து விலகி ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று இன்று உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. I call upon N.S. Balasubramaniam sir from Lions Club to share a few words with us. இன்று நாட்டிற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அரிமா சங்கத்தை பங்கெடுக்க வைத்ததற்கு நம்முடைய தமிழ்நாடு போதை மற்றும் மனநல மையங்களின் சங்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த பள்ளியின் முதல்வர் டாக்டர் T.K. அவ்வை கோதை அவர்களுக்கும் மிக அற்புதமாக மாணவர்களிடத்திலே போதை விழிப்புணர்வை பிரச்சாரமாக இங்கே செய்த காவல்துறை உயர் அதிகாரி அன்புக்குரிய அரவிந்தன் IPS அவர்களுக்கும், அவரே இங்கே ஒரு மாணவர் போல் தான் தெரிகின்றார். காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்தாலும் இன்றும் அவர் மாணவர் போல் தான் தெரிகின்றார். அவரை போல் தெரிய வேண்டும் என்றால் நீங்களும் அவரை போல் நல் வழியில் செல்ல வேண்டும் என்பதுதான் இங்கே உங்கள் எல்லோருக்கும் எடுத்து வைக்கின்ற செய்தி. அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனித ஆற்றலிலே மிக சிறப்பு வாய்ந்த மனித ஆற்றலை கொண்ட நாடு என்பது இந்திய நாடு. இந்த மனித ஆற்றலை வக்கி போக செய்து இவர்களை முன்னோடு மண்ணாக்குவதற்காக சில செய்கின்ற சதி செய்யத்தான் இந்த போதை என்கின்ற நம்மீது தொடுக்கப்படுகின்ற அந்த போரில் இருந்து நாம் மீண்டு வர வேண்டும். எத்தனையோ போர்களில் மீண்ட இந்தியர்கள் காரணம்
அறிவிலும், ஆற்றலிலும், அன்பிலும், அனைத்திலும் உயர்ந்தவர்கள். இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் எல்லாவற்றிலும் உயர்ந்த சக்தி படைத்தவர்கள். நாம் குறைந்தபட்சம் ஒரு சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு 5 ஆண்டுகள் போதை இல்லாத ஒரு இந்திய நாடு, ஒரு 5 ஆண்டுகள் ஊழல் இல்லாத ஒரு இந்திய நாடு, ஒரு 5 ஆண்டுகள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து பொறாமை கொள்ளாத ஒரு இந்திய நாடு. அப்படி ஒரு இந்திய நாடு ஒரு 5 ஆண்டுகள் மட்டும் இருந்தால் போதும், உலகத்தில் நாம் தான் வல்லரசு நாடாக இருப்போம் என்பதற்கு வேறு எந்த சான்றும் தேவையில்லை. இந்த 5 ஆண்டுகள் நாம் இருந்தோம் என்றால் இன்னும் ஒரு 4-5 தலைமுறைகள் கண்டிப்பாக வல்லரசு நாடாக மாறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. மாணவர்கள், நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த போதைப் பொருளை தடுப்பதற்கு, இந்த போதைப் பொருளை நாம் உட்கொள்ளக்கூடாது என்பது கண்டிப்பாக வேண்டும். அதை தாண்டி நாம் சந்திக்கிற, பழகுகின்ற, நாம் பழக்கம் கொள்கின்ற ஒவ்வொரு நண்பர்களும், ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் இந்த போதைப் பொருள் வேண்டாம் வேண்டாம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். காரணம், இந்த போதைப் பொருளை யாரால் ஒழிக்க நினைக்க முடியும் என்றால், ஒரு பள்ளி ஆசிரியர்களாலோ, பள்ளி தலைமை ஆசிரியர்களாலோ, ஒரு அரசு அதிகாரிகளாலோ, ஒரு காவல்துறையாலோ மட்டுமல்ல, உலகத்தில் ஒரு நாட்டில் சிறந்த படை என்றால் 2 படைகள் தான். ஒன்று அந்த நாடை கட்டி காக்கின்ற ராணுவ படை, இன்னொன்று அந்த நாடை ஆட்சி செய்கின்ற மாணவர் படை. இந்த மாணவர் படை நினைத்தால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும். மாணவர்களே, தயவு செய்து உங்களிடத்திலே மன்றாடி கேட்கின்றோம், நாம் உயரத்தை தொட வேண்டும், நாம் உச்சத்தை தொட வேண்டும். நம் நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாம் பேணி காக்க வேண்டும் என்றால் தயவு செய்து உறுதி கொள்ளுங்கள். இனி போதை இல்லாத சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம் என்று உறுதி கொள்ளுங்கள் என்று கேட்டு எங்கள் அரிமா சங்கத்திற்கு வாய்ப்பளிப்பதற்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நர்காட்டிக்ஸ் பீரோ, தமிழ்நாடு போதை மறுவாழ்வு மையம், லயன்ஸ் கிளப், குருநானக் கல்லூரி இணைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஒரு சின்ன நடைபயணம் மற்றும் மாணவர்கள் முன்னெடுத்து நடத்துகிறார்கள். அதை தொடங்கி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். போதைப் பொருள் ஒழிக்க வேண்டும், போதை இல்லாத தமிழகம், போதை இல்லாத இந்தியா உருவாக வேண்டும் என்றால் அரசாங்க அதிகாரிகள், மற்ற ட்ரக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் மட்டும் இல்லாமல் சிவில் சொசைட்டி, மாணவர்கள், கல்வி நிலையங்கள் அனைத்தும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த போதை இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும். அதற்காக அனைத்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் தொடர்ச்சியாக அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தொடர்ந்து முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பாக சில கல்லூரிகளில் இது போன்ற ஈவெண்ட்ஸ் செய்வதன் மூலம் தொடர்ந்து காவல்துறையிடம் என்ன ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும், ஒரு தகவல் இருந்தாலும் உடனடியாக பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஒரு கேம்பஸ்க்குள்ளே போதைப்பொருள் நுழைவதை கண்டிப்பாக தடுக்க முடியும். ட்ரக் ஃப்ரீ கேம்பஸை உருவாக்குவதன் மூலம் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடை நம்ம எல்லாம் சேர்ந்து உருவாக்க முடியும். சார், இப்போ தொடர்ச்சியாக இந்த சர்வதேச கப்பல் எல்லை வழியாகத்தான் போதைப் பொருட்கள் உள்ளே வர நம்ம என்ன மாதிரியான பாதுகாப்பு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் மெரிடைம் டிராஃபிக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய போதைப் பொருட்கள் 80-85% மெரிடைம் டிராஃபிக்கிங் வழியாக தான் உள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதில் வந்து நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, டிஆர்ஐ, கோஸ்ட் கார்டு, நேவி தொடர்ந்து வந்து தீவிரமாக கண்காணிப்பு செஞ்சுட்ருக்கோம். 2021 தூத்துக்குடி துறைமுகத்தில் ஒரு போட்டை வந்து பறிமுதல் பண்ணோம். அதேமாதிரி 2022, 2023 2 வருஷமும் வந்து கொச்சி, விழிஞ்சம் துறைமுகத்தில் அந்த சைடில் வந்து போதைப்பொருள் போகக்கூடிய போட்டை வந்து போதைப்பொருளோடு சேர்த்து அக்யூஸோடையும் சேர்த்து பறிமுதல் பண்ணியிருக்கோம். அதில் தொடர்பு இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் லிங்கேஜஸ் சம்மந்தமாக எந்தெந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ அவங்க கூட நம்ம டேட்டா ஷேர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு.
participation in today's drug awareness rally. First and foremost, our sincere gratitude goes to Sri P. Aravindan IPS, Lions Club N.S. Balasubramanian Sir, S. Bose Sir, First Vice District Governor, for enlightening address that have inspired us all to take proactive steps towards a drug-free community. We are deeply grateful to our principal, Dr. T.K. Appai Kodai ma'am, for her insightful contribution and motivating words that have added immense value to today's proceeding. A special thanks to NCC Flying Officer, Air Wing Dr. Ranjit Sir, Dr. P. Nedumaran Sir, Assistant Professor, Mathematics, and all our POs and volunteers who work tireless behind the scenes to ensure the smooth organization of the event. All your contribution have played a crucial role in amplifying our message and reaching a wider audience. Let's continue to work together to spread awareness, educate others, and support those affected by drug abuse. With each of us doing our part, we can make a real difference. Thank you. வணக்கம். நாங்கள் தமிழ்நாடு மதுபோதை மறுவாழும் மையங்கள் மற்றும் நலச்சங்கத்திலிருந்து மற்றும் குருநானக் காலேஜ் சார்பாகவும் இன்று போதை ஒழிப்பு தடுப்புக்கு விழிப்புணர்வு பேரணி இன்னைக்கு நடத்தியிருக்கிறோம். இதில் இருந்து நாங்கள் என்ன தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னா, யார் ஒருத்தரும் சும்மா விளையாட்டு கூட நீங்கள் வந்து அந்த டேஸ்ட் பண்ணணும்னு கூட நீங்கள் நினைக்க வேணாம் அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இதனுடைய பாதிப்பு வந்து அதாவது ஒரு பயங்கர பாதிப்பாக இருக்கும். இந்த உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, குடும்பம், பொருளாதாரம், உறவு எல்லாமே பாதிக்கும், சமுதாயம் எல்லாமே பாதிக்கும். அதனால் வந்து யார் ஒருத்தரும் வந்து சும்மா ஒரு விளையாட்டு கூட இதை தொட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய தமிழ்நாடு பொதுபோதை மறுவாழ்வு மற்றும் நலச்சங்க சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. So good morning everyone. I am representing on behalf of Tamil Nadu De-Addiction and Psychiatric Association. So main motive is to create awareness. Awareness in the form of prevention is better than cure. So mainly the younger generation has a different kinds of emotional trauma. So there's a possibility to pick up the drugs or due to the curiosity of the experimental or the peer pressure. So to avoid these consequences, we create prevention in the form of awareness about drugs and illicit drug trafficking, as well as damages caused because of drug using. So due to drug using, education loss, family loss, physical, mental and spiritual loss, and ended up in jail. So as the society is also getting affected. So before getting affected, we are trying to create awareness in the form of prevention aspect. Thank you very much. Thank you.